Nis stack பண்ணிருந்தோம் Nis 200 3 yes ready மோத குட்டீஸ் பக்கம் இருக்காங்க இந்த சைடு ஒரே நெருக்கடிகள் சட்ட பிரச்சனைகள் என்று போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி பெற்று நம்முடைய அன்பு சகோதரர் ஜென்சி டிஎம்கேவுடைய செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய அன்பானந்தம் இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவே சட்ட போராட்டத்தின் வாயிலாகவே விடுதலையாக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைம்ல இருக்கும். கிளாப்லாம் தட்டலாமே. இந்த மகிழ்ச்சி இந்த வெற்றி சட்டத்தின் வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வாள்கள் என்றைக்குமே சட்ட ரீதியாகவே செயல்படுவார்கள், சட்டத்திற்கு உட்பட்டே நடப்பார்கள் என்பதற்கான ஒரு சான்றுதான் இன்றைக்கு இவருக்கு சட்ட ரீதியாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரிலீஃபும் கூட. தொடர்ந்து சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதையில் தலைவர் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி இளம் தலைவர் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி நடப்பதற்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக நீதிமன்றத்தின் வாயிலாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரிலீஃப் நமக்கு இவருடைய விடுதலையின் வாயிலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. சிறைக்கல்லாமல் இது பொய்யான ஒரு சட்டப்பிரிவு. இதுல சிறைக்கு செல்லாமல் நீதிமன்றத்தின் வாயிலாகவே இன்றைக்கு நாம இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிப்பது என்பது மீண்டும் இன்னொரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு தரும். சந்தோஷம். இந்த வாய்ப்பை முதல்ல தந்த அலிமுகரி சார் அவர்களுக்கு பிக் தேங்க்ஸ். அந்த டைம்ல இந்த டிசிஷன் எடுத்து இப்படி பண்ணாது கரெக்டா இருக்கும், அப்பீல் வேண்டாம், நம்ம ப்ரொசீஜர் போய் லா என்ன சொல்லுதோ அதே மாதிரி போலாம், நம்ம மெரிட்ல பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் பண்ண கான்பிடன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வெற்றி. இந்த வெற்றியோட முதல் படி அவருக்கு தான். நம்ம சிம்பிளான விஷயம்லாம் கிடையாது. யாரும் சிறைய பார்த்தீங்க, யாரும் பயந்து ஓடல. ஆனா அதை எப்படி சட்டப்பூர்வமா அணுகி நம்ம அதுக்கு கரெக்டா ஒபே பண்ணி பண்றோன்றது தான் இங்க விஷயம். அத மாதிரி இந்த ஃபேமிலிக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளவு பொறுமையா இருந்து எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது, அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த நாள் யார் வீட்டுக்கு வருவாங்க, யார் யாரெல்லாம் போன் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் மிரட்டாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க அத்தனைத்துலயும் அந்த போராட்டத்துல ஜெயிச்ச விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்தி அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு பாராட்டு. அதே மாதிரி நீதிமன்றத்தையும் நம்பணும், நீதியும் நம்பணும். அதே மாதிரி இன்னைக்கு நீதி வென்றுச்சு. அதே மாதிரி நம்ம தோழர் அன்பானந்தன் மேடம் 2 words. மேடம் 2 words. ஸோ லீகலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் எங்களுக்கு ஃபேவராக வந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.